வருது ஹத்து சாஹிரி, சூனியக்காரனுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவன் கழுத்தை வெட்டணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஜாலா இப்னு அப்தா என்பவருக்கு கடிதம் எழுதினாங்க. அபூ தாவூத்ல வருது, உக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரத்தின், யார் யாரெல்லாம் ஆண்கள்ல சூனியம் செய்யறாங்களோ அவ்வளோ ஆம்பளையையும் கொல்லுங்க, யார் யாரெல்லாம் பெண்கள்ல சூனியக்காரர்களோ அவ்வளோ பெண்களையும் கொல்லுங்க. இந்த சூனியம் செய்யறதுக்குரிய தண்டனை என்ன? இந்த சூனியக்காரர்கள் இஸ்லாமிய நாடாக இருந்தா இது சூனியக்காரர்களுடைய கழுத்து வெட்டப்படணும். அவ்வளவு பெரிய பாவம், லேசான பாவம் இல்லை. இந்த சூரியன் உலமாக்கள் பல விதத்திலையும் இந்த சூனியத்துக்கு ஆபத்துவா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த விஷயம்தான் இந்த சூனியத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாப்பு பெறுறது. சூனியம் வச்சிருக்கிறான் அல்லாஹ். முதலாவது, அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான். தானாவா சக்தி இல்ல, அல்லாஹ்ட குதரத். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு உண்டாகும். அடுத்தது, சூனியத்துடைய சட்டம் என்ன? பெரும் பாவம். அடுத்தது, இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது? முதலாவது அத்தமஸ்ஸுகு பில்லாஹ், அத்தமஸ்ஸுகு பில் ஈமானி பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கிறது. அல்லாஹ் ஒழுங்கா நம்பணும். எடுப்பிலே ஓடுறல்ல, அந்த வைத்தியரையும் இந்த பரிசாரையும், அந்த பரிசாரி வரை வச்சு சம்பாதிச்சிருவான். ரெண்டாவது காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள், ஔராதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுகள்ல பேணுதலா இருக்கும். மூணாவது, எங்கட வீடுகள்ல சூரத்துல் பக்ராவை ஓதி வரும். ஏன்? இந்த சூனியம் இருக்குதானே, இந்த சூனியத்துடைய அடிப்படை, சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா? சூனியத்தை பழிக்கிறதுக்கு, சூனியம் வேலை செய்யறதுக்கு, சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது ஷைத்தான்களும் கெட்ட ஜின்கள். ஷைத்தான் சொல்லுமா, தொழுகையை விடு, நோம்ப விடு, அமல் இபாதத்தை விடு. அப்படி இவர் ஒவ்வொன்றா தூரமாக 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 ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இவருக்கு உதவி செய்யும். சூனியம் ஜின்கள் மூலமாகவும் என்ன செய்யற? சூனியத்தை கொண்டு போய் புதைக்கிறது கெட்ட ஜின்கள் மூலமாக. கெட்ட என்ன ஒவ்வொரு பொருட்கள்ல செய்யற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி சீப்புல, உடுப்புல, அதே போல ஓதியுற, அதே போல கெட்ட சைத்தான்களை ஏவியுற, இப்படி பல முறைகள். ஆனா சுருக்கமா சொல்றேன்டா, இது ஒன்றுக்குமே அல்லாஹ்வை தாண்டின சக்தி இல்லை. நாங்க பாதுகாப்பு சூறாக்களை ஓதிக்கொண்டா அல்லாஹ் எந்த சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துருவான். மூணாவது என்ன செய்யணும்? நாங்க வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதணும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஃபிரு மினல் பைத் அல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீடுகளை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். நாலாவது தான் அஜ்வா, ஈச்சம்பழம் சாப்பிடுறது. சவுதியில கசீம் ஒரு ஊர் இருக்குது. கசீம் தான் முழு உலகத்திலையும் அங்கரிக்கிற மாதிரி ஈச்சம்பழம் வேற எங்கேயும். போன வருஷம் கடைசியா சவுதியுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா 200க்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்குது ஈச்சம்பழம். 200 வகையான ஈச்சம்பழம். அதுல ஆக உயர்ந்தது தான், ஆக பெருமதியானது தான் அஜ்வா. அஜ்வா என்ற ஈச்சம்பழம். அதுலயும் அஜ்வத்துல் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வா, அதுக்குத்தான் ஆக சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஜ்வத்து மினல் ஜன்னா, அஜ்வா இருக்குதே இது உலகத்து பழம் இல்லை, இது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கின பழம். சொன்னாங்க, மன் தஸப்பஹ குல்ல யௌமின் 7 தமராத்தின், சொன்னாங்க அஜ்வத்தன், யார் ஒவ்வொரு நாள் காலையில அஜ்வா ஈச்சம்பழம் 7 சாப்பிடுவாரோ, லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌம் சும்முன் வலா சிஹ்ருன், அவருக்கு எந்த விஷமும் தீண்டாது, எந்த சூனியமும் ஒன்றும் செய்யறாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 7 அஜ்வா சாப்பிட்டு வந்தா யார் எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யறாது? எங்களை ஒன்றும் செய்யறாது. நாகப்பாம்பு கொத்தினாலும் எங்கள் உடம்புல என்ன செய்யாது? விஷம் ஏறாது. புகாரியுடைய ஹதீஸ். நம்பிக்கையோட சாப்பிடுவோம், நம்பிக்கையோட சாப்பிடணும். எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது இஸ்லாத்துல, யாரையும் தேடி போக தேவையில்லை. அல்லாஹ் வச்சிருக்கிறான் மருந்து. முறையா செய்யறவங்க இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதல்கள், சூனியத்துக்கு என்ன செய்யற, சிலவங்க மருந்து கேட்கறதுக்கு அங்க ஆமதுரு விட்ட போற, பூசாரி கிட்ட போற, பச்சை ஷிர்க், ஹராம், பெரும் பாவம், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பாவம்.
எல்லாத்துக்கும் முறை இங்க காட்டப்பட்டிருக்குது. உலமாக்கள் அணுகி விளக்கத்தை கேட்கணும். இப்படி ஒன்று இருக்குது பிரச்சனை, என்ன செய்யறது? எடுத்தெடுப்புல கோயிலுக்கு போறது, போய் தங்கவான் வெத்திலே வைக்கிறது, மாம் பாக்குறது. அவனே அல்லாவோட தூரமானவன், அல்லாட உதவி இல்லாதவன். அவன் எப்படி உனக்கு வைத்தியம் செய்வான்? இல்லையா? அவர்கிட்ட போனா தான் யாரோ சொல்லிட்டான், அவர்கிட்ட பண்ண விஷயம் நடக்குது. இது அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுற விஷயம். எல்லா வழியும் காட்டி தரப்பட்டிருக்குது. ஆறாவது சொன்னாங்க, ஆறாவது விளக்கம் ஆறாவது வழிமுறை சூனியக்காரர்களுக்கு என்ன, சூனியத்தை வெட்டுறதுக்கு சூனியக்காரன்ட்ட போற, சூனியத்தை வெட்டுறதுக்கு சூனியக்காரன்ட்ட போறது, அவனுக்கு சல்லியை கொடுத்து சூனியத்தை அவர்களுக்கு செஞ்சவங்களுக்கு எதிராக திருப்புறது. எங்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை எங்களுக்கு இல்லாமல் ஆக்குறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அவன் சூனியம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு எதிராக நாங்க திருப்பேல, அதுக்கு அனுமதி இல்லை. ஆறாவது ஏழாவது அர்ருக்யத்து ஷர்இய்யா. இஸ்லாத்துல, குர்ஆன்ல, சுன்னத்தான ஹதீஸுகள்ல எங்களுக்கு பாதுகாப்பு துவாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த துவாக்களை நாங்க என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக ஓதி வரோம். அந்த துவாக்கள் ஓதுவதின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்படும்? எல்லா சூனியத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்த துவா, இதெல்லாம் நீங்க இந்த வீடியோலையும் பார்த்து நீங்க எழுதி எடுத்துக்கொள்ளும். ஓதி வாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கிட்ட கேட்டு எழுதி எடுங்க, ஓதி வாங்க. 2-3 துவாக்களை மட்டும் நான் சொல்லித்தரேன், நேரம் போகுது. முதலாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்த துவா தான் பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக வல்லாஹு யஷ்ஃபீக. இந்த துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்யப்பட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினர். பவர்ஃபுல்லான துவா. இன்னொன்று இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. இப்னு ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த நோய் வர்த்தம் வந்தாலும், சூனியம் மட்டும் இல்ல, எந்த நோய் வந்தாலும் ஓதணும் பிஸ்மில்லாஹில் கரீம் அஊது பில்லாஹில் அதீம் மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார். இர்குன் நஆர்ண்டா புடைக்கக்கூடிய நரம்பு. நான் விளக்கம் சொல்லல, துவா மட்டும் சொல்லி தரேன்னா நேரம் போகுது. அடுத்தது இன்னும் ஒரு துவா சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ஒரு நோயாளி கிட்ட எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா நம்பிக்கையா ஓதணும், ஓதுவாரோ என்ன வார்த்தை? அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபியக. 7 தரம் அந்த நோயாளிட மேல கையை வச்சு வருத்தம் வந்த இடத்துல அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபியக என்று ஓதினா மௌத்தை தவிர மற்ற எல்லா நோயும் குணமாயிரும். நபியுடைய வார்த்தை. அபூ தாவூத்ல, திர்மிதியில, நசாயில வருது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு நோயாளி கிட்ட வந்தா, எந்த நோயா இருந்தாலும் சரி, ஓதுவாங்களாம் அஸ்ஹிபில் பஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த. இந்த துஆ ஓதினா நோய் குணமாயிருமாம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் நபியுடைய பேர பிள்ளைகள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள். நபியை பார்த்தா அவங்கள பார்க்க தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலே இருப்பாங்க. அடிக்கடி ஓதி பார்ப்பாங்களாம், பாதுகாப்புக்கு ஓதுவாங்களாம். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாமா. புகாரில வருது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி தந்தாங்க, பிஸ்மில்லாஹ் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஃபீ ரிவாயத்தின் மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இத போல இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. இந்த துஆக்களை நாங்க ஓதி வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை விட்டும் பாதுகாப்பார். சரி, இப்ப கடைசி வசனம் ஓதிட்டே முடிப்போமா, முடிச்சிருவோமா? ஒரு வசனம் தான் இருக்கு, என்ன செய்வோம்? 9:15 ஆயிடுச்சு, ஓதிட்டே முடிப்போமா? கடைசி வசனம் 3வது. நம்ம பார்த்தோம் சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைச்ச எல்லா படைப்பினங்களை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னால 3 விஷயங்களை குறிப்பாக்கினான். முதலாவது காசிக். காசிக்னா என்ன? சந்திரன் அல்லது இரவு. இரண்டாவது நஃபாசாத். நஃபாசாத்னா சூனியக்காரர்கள். இப்ப 3வது அல்லாஹ் சொல்றான், நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது நான் அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமை அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆக பெரிய கெட்ட குணம். மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்துற, மற்றவர் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்தி அது கண்ணால பொறாமையாக வெளியில வார.
அது கண்ணூராக மாறும். அது கண்ணூராக மாறும். பொறாம ஆக பொல்லாத நோய். உலகத்தில் நடந்த முதலாவது கொலை, உலகத்தில் நடந்த முதலாவது கொலை எப்படி தெரியுமா நடந்துச்சு? பொறாமையால தான் நடந்துச்சு. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயால முதலாம் பாகம் 95ஆம் பக்கம், அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி தாரீஹு தபரியில முதலாம் பாகத்துல பதிவு செய்றாங்க, காபீல் ஹாபீலுடைய சம்பவம். காபீல் ஹாபீல் யார்? இவங்க ரெண்டு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன தெரியுமா? கூட பிறந்த நானாவும் தங்கச்சும் மாறி மாறி கல்யாணம் முடிக்கலாமே. உலகத்துல மனிதர்கள் இல்லே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மனிதர்கள் யார்? 2 பேர் 3 பேர் 4 பேர் இப்படித்தானே. அப்ப காபீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், ஹாபீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். காபீலோட ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு, ஹாபீலோட ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு. இப்ப காபீல் ஹாபீல்ற தங்கச்ச முடிக்கணும், ஹாபீல் காபீல்ற தங்கச்ச முடிக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆனா காபீல் கெட்டவன், ஹாபீல் நல்லவன். ஹாபீலோட பிறந்த தங்கச்சி அசிங்கம், காபீலோட பிறந்த தங்கச்சி அழகு. ஆனா முடிக்கணும் மாறி மாறி தானே. இவருக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு? கெட்டவருக்கு. காபீலுக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு அவரோட பிறந்த தங்கச்சி தான் முடிக்கும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் முடிங்க. இல்ல இல்ல, நான் இவவை தான் கல்யாணம் முடிப்பேன். யார? என்னோட பிறந்த தங்கச்சி தான் நான் முடிப்பேன். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் குர்பான் கொடுங்க. குர்பான் கொடுங்க. உங்களோட யார குர்பான அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானோ அவருடைய விருப்பம் நடக்கும். இப்ப காபீல் விவசாயி, ஹாபீல் என்ன செஞ்சார்? அவர் ஆட்டு பண்ண வைக்கிறவர். ஹாபீல் நல்லவர். அவர்கிட்ட இருந்த ஆடுகள்ல ஆக விலை உயர்ந்த ஆட்டை கொண்டு குர்பான் கொடுத்தார். காபீல் என்ன செஞ்சான்? அவன் கெட்டவன் தானே. இருந்த நெல்லுல அரிசியில ஆக தரம் குறைஞ்சதை கொண்டு வச்சான். இப்ப குர்பான் அந்த காலத்துல எப்படி அல்லாஹ் கபூல் செய்யறா? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும். அந்த நெருப்பு இறங்கி எந்த குர்பான பத்த வைக்குதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பான். இப்ப இவர் நெல் இருக்குது, ஹாபீலுடைய ஆடுகள் இருக்குது. இப்ப வானத்திலிருந்து நெருப்பு இறங்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அல்லாஹு தஆலா பரிசுத்தமானதை தான் கபூல் செய்வான். ஹாபீலுடைய நெல்லெல்லாம் முட்டு போட்டு ஹாபீலுடைய ஆட்டை நெருப்பு பத்த வச்சு குர்பான் எடுத்து. இப்ப சந்தோஷம் என்ன? ஹாபீலுக்கு சந்தோஷம், காபீலுக்கு பொறாமை. சொன்னானாம், லஅக்துலன்னக், நான் உன்னை கொலை செய்வேன், நான் உன்னை கொலை செய்வேன். என்ன செஞ்சார்? நீண்ட சம்பவம், நான் சுருக்கமா சொல்றேன். கொண்டு போட்டான். யார? நானா? தம்பிய கொண்டு போட்டான். ஏன்? தங்கச்ச முடிக்கணுங்கிற ஆசையில, பொறாமையில. எனக்கு கிடைக்காத தங்கச்சி இவனுக்கு கிடைக்கிறையா? எனக்கு அசிங்கமான பெண் கிடைக்கும் போது இவருக்கு அழகான பெண் கிடைக்கிறையா? இதுக்கு முடிவென்ன? இந்த பொறாமைக்கு முடிவு கொலை. கொலை செஞ்சார். கொலை செஞ்சா முதலாவது ஜனாசா உளுந்திருக்குது உலகத்துல. உலகத்துல முதலாவது ஜனாசா என்ன செய்யற? முதலாவது கொலை. கொலைய மையத்தை அடக்க தெரியா, மையத்தை தோண்டி அடக்க தெரியா. இவன் என்ன செய்யறான்? மையத்தை தூக்கிட்டு ஊரெல்லாம் திரியிறான். ஏன்? அடக்கேல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 2 காகத்தை அனுப்பினான். இது குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால வருது. 2 காகத்தை அனுப்பி 2 காகமும் சண்டை பிடிச்சி ஒரு காகம் அடுத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சிச்சு. செஞ்சிட்டு காகம் என்ன செஞ்சிச்சு? அப்படியே மண்ணை தோண்டி அடுத்த காகத்தை புதைச்சி காட்டுச்சு. இப்பதான் இவருக்கு மூளை வேலை செஞ்சிச்சு. ஹாபீலுடைய ஜனாசாவை கபரை தோண்டி கொலை செஞ்சு அப்படியே புதைச்சிட்டார். இப்ப உலகத்துல நடந்த முதலாவது கொலை எதால நடந்தது? பொறாமையால நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமையுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த பொறாமையுடைய பாவம் தீமை என்ன தெரியுமா? சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் ظுல்மன். இந்த உலகத்துல அதுக்கு பின்னால எந்தெந்த ஆத்மாக்கள் எல்லாம் அநியாயமாக கொலை செய்யப்படும், அந்த கொலைக்கு பின்னால யாரெல்லாம் அநியாயமாக கொல்லப்படுவார்களோ, இல்லா கான அலபுனி ஆதமல் அவ்வலி கிஃப்லும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல். உலகத்துல நடக்கக்கூடிய அவ்வளோ கொலைக்கும் பாவம் இவருக்கு கிடைக்கும். யாருக்கு? முதலாவது கொலையை காட்டி கொடுத்தாரே
அதனால இவருக்கு உலகத்துல எத்தனை கொலை நடந்தாலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து 6000 வருஷத்துக்கு மேல், 6000 வருஷமாக உலகத்துல நடக்கக்கூடிய அத்துணை கொலைகள் பாவத்தை யாரு சுமப்பான்? காபீல் சுமப்பான். ஏன்? உலகத்துல முதலாவது கொலையை காட்டி கொடுத்தவன வந்தான். பாத்தீங்களா பொறாமையுடைய விளைவு? அதான் பொறாமப்படப்படாது, பொறாமப்படப்படாது. அல்லாஹ் முடிவு செஞ்சது. அல்லாஹ் கேட்கிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையை பங்கு வச்சது நான். இவர் ஆலிமா இருக்கணும், இவர் ஹாபிஸா இருக்கணும், அவர் முஃப்தியா இருக்கணும், இவர் டாக்டரா இருக்கணும், அவர் எம்ப்ளாயரா இருக்கணும். இது நாம் பங்கு வச்சது. நீ ஏன் பொறாமப்பட்டு சாவுறாய்? பொறாமப்படுறதால ஒன்றுமே நடக்காது. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹஸத், திர்மிதில அபூதாவுத்ல வருது, இன்னல் ஹஸத், பொறாமை இருக்குதே, யக்குலுல் ஹஸனாத் கமா தக்குலுன் நாருல் ஹதப், நெருப்பு எப்படி விறக பத்த வைக்குமோ அதை போல பொறாமை ஒரு மனிதனுடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே பத்த வச்சிடும். பயங்கரமான நோய். புகாரில் அவர் சொன்னாங்க, லா தபாகது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படாதீங்க, வலா தகாதஉ, ஒருத்தருக்கு ஒருத்தர் துண்டிக்காதீங்க, வலா தஹாசது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாதீங்க, வலா ததாபரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புறமுதுகு காட்டி போகாதீங்க, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களாக ஒத்துமையாக இருங்க, பொறாமப்படாதீங்க. உலகத்துல உலமாக்களுக்கு கூட வந்த ஒரு நோய் தான் பொறாமை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதை மட்டும் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இமாம் புகாரி எவ்வளோ பெரிய ஆலிம் உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல இமாம் புகாரிய தெரியாத யாராவது இருப்பாங்களா? அல்லாமா, மிகப்பெரிய அல்லாமா, குர்ஆனுக்கு பின்னால் உலகமே தூக்கி கொண்டாடும் கிதாப் புகாரி. அவருக்கு கூட பொறாமையால தான் சோதனை வந்துச்சு. என்ன பொறாமை? இமாம் புகாரி வந்து புகாராங்கிறது இருக்குது உஸ்பெகிஸ்தான்ல, ரஷ்யால. புகாரால இருந்து நைசாபூருக்கு வராங்க. நைசாபூர் வந்து பழைய ஈரானுடைய பகுதி. இப்போ ஒரு பெரிய ஆலிம் வந்து நம்ம ஊருக்கு வாராருன்னா நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம். ஊரெல்லாம் திரண்டு எந்த அளவுக்கு உண்டா, நைசாபூர்ல மக்கள் எல்லாம் 3 மைல் தொலை தூரத்துக்கு மக்கள் வந்துட்டாங்களாம் இமாம் புகாரிய வரவேற்கிறதுக்கு. அதுல குதிரை மட்டும் 4000 குதிரையாம். எத்தனை குதிரை? 4000 குதிரை. 4000 குதிரைக்கு மேல உலமாக்கள். சில மக்கள் புகாரிய கண்ணியப்படுத்துறதுக்காக செருப்பு கூட போடாம வந்தாங்களாம். அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி தாரிகுல் பக்தாதில இதை பதிவு செய்யறாங்க. சொல்றாங்க, சிவாமன் ரக்கிப ஹிமாரன் அவ் பக்லன் அவ் ரிஜாலன், குதிரையில வந்தாக்கள் மட்டும்தான் 4000. இது இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கழுதையில, கோவேரி கழுதையில நடந்து வந்திருந்தாங்க. இப்ப புகாரி வந்ததோட பெரிய ஆலிம் ஒன்று வந்துட்டார். முழு புகாரியுடைய பக்கம் முழு நைசாபூரும் சாஞ்சிச்சு. முழு மக்களும் என்ன செஞ்சிட்டாங்க? இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சிட்டாங்க. அங்க இருந்த உலமாக்கள் பாடத்துல ஒருத்தரும் இல்லை. புகாரி கிட்ட ஹதீஸ் படிக்கிறதுக்கு இமாம் புகாரி கிட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க இருந்தவங்கள்ட்ட யாரும் இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆலிம் தான், அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பல. அவருக்கு கொஞ்சம் பொறாம வந்துச்சு. இப்ப இவர் என்ன செஞ்சார்? என்ன புகாரி, என்ன பெரிய புகாரி, பாப்பமே. இவர் என்ன செஞ்சார்? புகாரிக்கு எதிராக சில மக்களை தூண்டி விட்டார். இமாம் புகாரிக்கு எதிராக ஒரு சிலரை தூண்டி விட்டார். எந்த அளவுக்குண்டா, இமாம் புகாரியுடைய காலத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன். குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது அருளப்பட்டதா? இது டீப்பா விளங்க வேண்டிய விஷயம். நான் சும்மா சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா? குர்ஆன் என்னது? படைக்கப்பட்டது, அல்லாஹ்வால் அருளப்பட்டது. ஆனா புகாரியுடைய காலத்துல 15 வருஷமா நடந்த பிரச்சனை. இதால பெரும் பெரும் உலமாக்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஜெயிலுக்கு போனாங்க. ஏன்? அந்த காலத்துல வாழ்ந்த முஅத்தஸிலா என்ற பிரிவு குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற வாதத்தை முன் வச்சாங்க. ஆனா குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வால் அருளப்பட்டது. கலாமுல்லாஹில் அஸலி, அல்லாஹ்வுடைய ஆரம்பம் முடிவில்லாத பேச்சு. இப்ப உலமாக்களுக்கு தானே தெரியும் உலமாக்கள் எப்படி மடக்கேலும். இவர் 2-3 பொதுமக்கள்கிட்ட சொன்னார், இமாம் புகாரி பாடம் நடத்தும் போது நீ ஒரு கேள்வியை கேளு. ஆயிரக்கணக்கான மக்கள் மஜ்லிஸ்ல நீ ஒரு கேள்வியை கேளு. என்ன கேள்வி தெரியுமா? அல்ஃபாதுல் குர்ஆனி மஹ்லூகத்துன் அம்லா. சரி, குர்ஆன் படைக்கப்படல, குர்ஆன் அல்லாஹ்வால அருளப்பட்டது. ஆனா
இப்ப நாங்க குர்ஆன் ஓதுறோம் தானே, ஓதும் போது வருதே வார்த்தை, இது படைக்கப்பட்டதா அருளப்பட்டதான்னு கேள். இது பொதுமக்கள் எல்லாருக்கும் விளங்குமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்துல இருப்பான். இப்ப ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான், எழுமிட்டான் மஜ்லிஸ்ல, அல்ஃபாதுல் குர்ஆனி மக்லூகத்துன் அம்லா, நாங்க ஓதுற குர்ஆன் இருக்குது, இது படைக்கப்பட்டதா இல்லையா, எங்கட வாயில வர வார்த்தை. இமாம் புகாரிக்கு விளங்கிட்டு இவன் என்னமோ ஒரு பிரச்சனையை குழப்பத்தான் வந்திருக்கான், இவன் ஒரு பிரச்சனையை தூண்டத்தான் வந்திருக்கான். இமாம் புகாரி அமைதியா இருந்துட்டான். 2வது நாள் எழும்பிட்டான், பதில் சொல்லல. 3வது நாள் எழும்பிட்டான், பதில் சொல்லல. இப்ப சஃபையில ஒரு சலசலப்பு. இவர் இவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தா இவர் சொல்ல வேண்டியதுதானே, இவர் அது அவன் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல வேண்டியதுதானே. இப்படி சபையில சலசலப்பு உண்டாகி மக்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சு. இமாம் புகாரி பார்த்தாங்க, இதுக்கு பதில் சொல்லாமலும் மேலா. இமாம் புகாரி வேற வழி இல்லாம சொல்லிட்டாங்க, அல்ஃபாதுல் குர்ஆனி மக்லூகத்துன், குர்ஆன் தான் அருளப்பட்டது, நாங்க குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய வார்த்தைகள் அது படைக்கப்பட்டது, அது ஆரம்ப வார்த்தை அல்ல. இப்ப குழப்பம். இமாம் புகாரி வெளியூர்ல இருந்து வந்து இவர் அகீதா சரியில்லை, குர்ஆன படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். எப்படி திருப்பி வர்றாங்க பாரு. பொறாமையுடைய விளைவு சகோதரர்களே. இதனால பெரிய பிரச்சனையாயி இமாம் புகாரியோட இருந்த அவ்வளோ பேரும் இமாம் புகாரி விட்டு போய்த்தான். மிஞ்சினவர் ஒரே ஒருவர் தான், இமாம் முஸ்லிம். நான் சொல்லுவேன் புகாரி முஸ்லிம், இமாம் முஸ்லிம் புகாரியுடைய நேரடி மாணவர். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொன்னாங்க, இது பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு ஆலிம் சாப் முழு கிரௌடும் உங்கள்கிட்ட வந்ததை பார்த்து அவர் வந்து இனி விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு, நாங்க நைசாபூர்ல இருந்து வெளியே போவோம். கடைசியாக அவ்வளோ பெரிய ஆலிம் ஒரு ஊர்ல இருந்தே வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த பொறாமையார் வெளியே போய்த்து உடனடியா ஒரு கிதாப் எழுதினான், ஹல்கு அஃஆலில் இபாத். நான் சொல்ற விஷயம் உலமாக்களுக்கு கொஞ்சம் விளங்கும், நான் சும்மா ஒரு பொறாமைக்கு உதாரணமா நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய 4000 குதிரைகளை கூட்டிட்டு வந்து மக்கள் எல்லாம் 3 மைல் தூரத்துல நின்று வரவேற்பு கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து பாடம் படிச்ச இமாம் புகாரிய நைசாபூர்ல இருந்து வெளியே போறதுக்கு காரணமாக நடந்துச்சு இந்த பொறாமை. இமாம் புகாரி தாண்ட வாழ்க்கையில 2 கஷ்டப்பட்டாங்க, அதுல ஒரு பெரிய கஷ்டம் இது, நீண்ட பழம் இது. ஆகையால இந்த பொறாமை இருக்குது. அல்லாஹ்வே என்ன சொல்றான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இன்றைய பாடம் நாங்க வந்து எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. சூனியம், பொறாமை, இரவுடைய தீங்கு, இது எல்லாத்தையும் விட்டும் நாங்க பாதுகாப்போட இருக்கணும்டா எங்களை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நாங்க எங்கட தொழுகைகள், எங்கட ஔராதுகள், நான் சொன்ன மாதிரி ஹதீஸ் சொல்லப்பட்ட மகரிபுடைய நேரத்துல கலவை பூட்டுறது, பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கிறது, இதெல்லாம் உயர்ந்த சுன்னத்துகள். சூனியம் ஷைத்தான விட்டு எங்களை பாதுகாக்கிறது. எனவே இன்னைக்கு படிச்சதை நான் கொஞ்சம் ஒரு மீட்டி பார்த்துட்டு அப்படியே இன்ஷா அல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு குர்ஆனையும் படிச்சு விளங்கி அதை அமல் செஞ்சு உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க